அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 30/6/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாகவும் வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களும் செல்வங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் 16ஆம் நாள். இன்று பிற்பகல் 1:35 வரை நவமி திதி உள்ளது. அதன் பின்னர் தசமி திதி உள்ளது. இன்று காலை 9:10 வரை ரேவதி நட்சத்திரமும் அதன் பின்னர் அஸ்வினி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 5:55 வரை மரண யோகம் உள்ளது. காலை 9:10 வரை அமிர்த யோகமும் மீண்டும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று காலை 9:10 வரை பூர நட்சத்திரத்திற்கும் அதன் பின்னர் உத்திர நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் உள்ள நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 3:15 முதல் 4:15 வரையும் உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ராசி அன்பர்களே, லாபகரமான நாள். புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். நீண்ட நாளாக வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். கடன் விஷயத்திலும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். மாணவர்கள், குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வருகின்ற மாதங்களிலே வீட்டிலே சுபகாரியங்கள் நடப்பதற்கு நல்ல சகுனங்கள், அறிகுறிகள் தென்படுகின்ற நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ நடராஜ பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, மேன்மையான நாள். நல்ல செய்திகள் உண்டு. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வீட்டில் உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் எதிர்பார்த்த சில உதவிகள் வந்து சேரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், மெஸ் நடத்துபவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்விலே இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 2. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீடு இடம் நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், மொபைல் ஷாப் வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள், ஆன்லைன் டீச்சிங் செய்பவர்கள், டியூஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 8. கடகம் ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். நான் உண்டு என் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது. நண்பர்கள் யார், எதிரிகள் யார் என்று சிலருக்கு புரிந்து கொள்ளக்கூடிய நாள். வீடு மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் வந்து போகும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று பிளான் பண்ணுபவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாள். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு வேறு வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள், அனுகூலமான நாள். இன்று கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும், பிரச்சனைகள் குறையும், சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆன்மீகவாதிகளுக்கு நன்மைகள் நடக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கும் தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிராதேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 3. சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, விட்டு கொடுத்து போக வேண்டும். வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரணையாக செல்ல வேண்டிய நாள். மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். நண்பர்களுடன் ஊர் சுற்றுவது, கேம்ஸ் விளையாடுவது, ஆன்லைனில் டைமை வேஸ்ட் பண்ணுவது போன்ற விஷயங்களை குறைத்து கொள்ள வேண்டும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய நாள். பேங்க் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு அனுகூலமான நாள். இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும். பிஸ்னஸ் பார்ட்னருடன் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருவதற்கான வாய்ப்புள்ள நாள். கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 4. கன்னி ராசி அன்பர்களே, உயர்வான நாள், நல்ல செய்திகள் உண்டு. தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். வீட்டிலே உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கு ஆடை ஆபரணங்கள் அல்லது நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நாள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், ஹேர் ட்ரெஸ்ஸராக இருப்பவர்கள் மற்றும் செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். டிரைவராக இருப்பவர்களுக்கு சொந்தமாக வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசா புத்தி இருந்தால் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நாள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 5. துலாம் ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி வீட்டிலே சில விஷயங்கள், சம்பவங்கள் நடக்கும். கவனமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பெரியவர்கள், முதியவர்களும் வீட்டிலே அனுசரணையாக இருப்பது நல்லது. வீட்டில் உள்ள பிரச்சனைகள், விஷயங்களை மற்றவர்களிடம் சொல்லிட்டு இருக்காதீங்க, அதனால் பிரச்சனைகள் பெருசாகும். தாய் வழி உறவுகளால் சில சிக்கல்கள் வந்து போகும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் உண்டு. சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். சமூக சேவையாளர்களுக்கு அற்புதமான நாள். சினிமா மற்றும் சின்னத்திரையிலே டெக்னீஷியனாக இருப்பவர்கள், டைரக்டராக இருப்பவர்கள், கேமராமேனாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் உண்டு. புது வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 4. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே,
நன்மைகள் நடக்கும் நாள். புதன் பகவான் உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக இருப்பதனால் வாழ்க்கை துணை மூலமாக, கணவருக்கு மனைவி மூலமாகவோ மனைவிக்கு கணவர் மூலமாகவோ உதிரி வருமானங்கள், எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். வெளிநாட்டிலே போய் வேலை பார்க்க வேண்டும், இல்லை வெளிநாட்டில் போய் மைக்ரேட் ஆக வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள். தசாபுத்தி போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து சேரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாழ பகவானும் உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக இருப்பதனால் சுபகாரியங்கள் வீட்டிலே நடப்பதற்கான நல்ல சகுனங்கள் தென்படும் நாள். சொந்தமாக வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 8. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, நல்ல தகவல்கள் வருகின்ற நாள். புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு உதவி எல்லாம் கிடைக்கும். கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வெளிநாட்டிலே சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு ஊழியர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 9. மகர ராசி அன்பர்களே, கனவுகள் நனவாகும் நாள். வீட்டிலே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடப்பதற்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாள். பூர்வீக சொத்து, பாகப்பிரிவினை, சொத்து பிரிவினை போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு வாய்ப்பு உள்ள நாள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கும் அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே சம்பாதித்தது போதும் சொந்த ஊரிலே வந்து செட்டிலாகி சொந்தமாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்களுடைய சுய ஜாதகத்திலே கிரகங்கள் அனுகூலமான நிலையில் இருந்தால் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 4. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும் நாள். புதன் பகவானால் வீட்டிலே மங்கள காரியங்கள் நடப்பதற்கு நல்ல சகுனங்கள் தென்படும் நாள். சொந்த பந்தங்கள் வழியிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். பிள்ளைகள், குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனை வந்து சேரும். அவர்களுக்காக சேமிப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு திங்கிங், தாட் வரக்கூடிய நாள். நகைக்கடை, அழகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். 7.5 சனி காலமாக இருப்பதனால் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் கிடைக்கும். அதே போல் மளிகை வியாபாரம் செய்பவர்கள், கிராசரி பிஸ்னஸ் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 2. மீனம் ராசி அன்பர்களை விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீட்டிலே சில பிரச்சனைகள், குழப்பங்கள் வரும். கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும். காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், பிரச்சனைகள் வரக்கூடிய நாள். அரசு ஊழியர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து, வேறு கல்வி நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரலாம், பயன்படுத்திக்கங்க.
சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். 7.5 சனி காலமாக இருப்பதனால் அகலக்கால் வைக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியாத துறையில் பிஸ்னஸ் பண்ண வேண்டாம். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். இன்று பிள்ளைகள் குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வந்து போகும். அவருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பெரியவர்கள் முதியவர்கள் வெளியே செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஹயக்ரீவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 1. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆனந்தமான மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவும், எல்லாம் வல்ல லக்ஷ்மி கணபதியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.